ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளுடனும் இணைந்து பணியாற்றுவதில் அம்னோ மற்றும் பரிசார் நேஷனல் கட்சிகள் இணக்கமாக உள்ளதாக டத்தஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். ஏனெனில் அவை பொதுவான நோக்கங்களை பகிர்ந்து கொள்கின்றன என்றும் குறிப்பாக மக்களின் நலன்களை பேணுவதில் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய ஒத்துழைப்பு அலட்சியத்தை குறிக்கவில்லை என்றும் மாறாக அரசியல் சர்ச்சைகளால் மக்கள் சுமையாகாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக அரசாங்கத்தில் உள்ள கட்சிகளிடையே உள்ள வலுவான புரிதலின் விளைவு என்று அம்னோ தலைவருமான அவர் கூறினார். நீண்ட கால சர்ச்சைகளாலும் நிலைப்பாடுகள் அல்லது கருத்துகளில் உள்ள வேறுபாடுகளாலும் மக்கள் துன்பப்படக்கூடாது என்று துணை பிரதமருமான அவர் தெரிவித்தார். பரிசான் தலைவராகவும் இருக்கும் ஜாகிட் கடந்த பொதுத் தேர்தலுக்கு பிறகு ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் மக்களின் நலனுக்காக வேறுபாடுகளையும் அரசியல் கருத்துக்களையும் ஒதுக்கி வைக்க ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார். நாம் ஒரே இலக்கை பகிர்ந்து கொள்ளும் போது வேறுபாடுகளை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். டிஏபி உட்பட ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளும் கூட்டரசு அரசியலமைப்பில் பொறிக்கப்பட்டுள்ள 4 முக்கிய தூண்களை நிலைநிறுத்துகின்றன என்றும் ஜாகித் தெரிவித்தார். பயணிகளுக்கு வேகமான மற்றும் எளிதில் அணுகக்கூடிய பயண தகவல்களை வழங்குவதற்காக ராபிட் கேஎல் நிறுவனம் பசாசனி பேருந்து நிலையத்தில் ஆஸ்க் மீ என்ற வாடிக்கையாளர் உதவி திட்டத்தை தொடங்கியுள்ளது. பல வழித்தட இணைப்புகளை கொண்ட அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த மையங்களில் பயணிகள் பயண உதவியை மிகவும் எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது என்று ராபிட் கேஎல் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பயணிகள் பேருந்து வழித்தடங்கள், நிறுத்தங்களின் இருப்பிடங்கள், வழித்தட மாற்றங்கள், பயண திட்டமிடல் மற்றும் தங்களின் தினசரி பயணங்களை எளிதாக்கும் பயண அட்டை தயாரிப்புகள் குறித்த தகவல்களை இதன் மூலம் பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. 1000 ஆண்டுகள் பழமையானதாக நம்பப்படும் அரிய வகை குரான் கைப்பிரதி தாய்லாந்து நராத்திவாட்டில் உள்ள மியூசியம் ஆஃப் இஸ்லாமிக் கல்ச்சரல் ஹெரிடேஜ் மற்றும் அல் குரான் லேர்னிங் சென்டர் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்பாசியர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கைப்பிரதி சுமார் 50 கிலோகிராம் எடையுடையது. 346 மிருக தோல் தாள்களில் எழுதப்பட்ட இந்த குரான் இயற்கை மூலப்பொருட்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட கரிம மையால் எழுதப்பட்டுள்ளது. இதனால் இது மிக அரிய வகை இஸ்லாமிய வரலாற்று பொக்கிஷமாக கருதப்படுகிறது. இந்த அரிய வகை குரான் முதலில் ஏமன் நாட்டிலிருந்து இஸ்லாமிய போதகர் ஷேக் ஜுமாதில் குப்ரா காலத்தில் மலாய் தீவு கூட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் இது இந்தோனேசியாவில் 500 ஆண்டுகளுக்கு மேலாக பாதுகாக்கப்பட்டு கொரோனா காலத்தில் சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன் நராத்திவாத்துக்கு கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. பழமையான கரிம பொருட்களால் தயாரிக்கப்பட்டதால் இதை பாதுகாப்பது மிகவும் சவாலானதாகும். எந்த வேதிப்பொருட்களும் அல்லது ஆல்கஹால் கலந்த திரவங்களும் பயன்படுத்தப்படாமல் 6 மாதங்களுக்கு ஒருமுறை இயற்கை முறைகளில் சுத்தம் செய்து இது பராமரிக்கப்படுகிறது. இந்த மதிப்புமிக்க இஸ்லாமிய பாரம்பரியத்தை பாதுகாக்க கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகள் அமலில் உள்ளன. பார்வையாளர்கள் இந்த கைப்பிரதியை தொடுவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. யூடியூப் விளம்பரங்கள் மூலம் பரப்பப்பட்ட ஆன்லைன் முதலீட்டு மோசடிக்கு பலியான ஒரு ஓய்வு பெற்றவர் தனது வாழ்நாள் சேமிப்பான 9 லட்சம் ரிங்கிட் முழுவதையும் இழந்துள்ளார். ஓய்வு பெற்றவர்களை குறிவைத்து நடத்தப்படும் அதிநவீன நிதி மோசடிகளுக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாக கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப்பியங் இந்த வழக்கை வெளிச்சம் போட்டு காட்டினார். அவர் பாதிக்கப்பட்டவரின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். லிம்பின் கூற்றுப்படி அதிக மற்றும் எளிதான வருமானத்தை உறுதியளிக்கும் முதலீட்டு நிபுணர்கள் என்று கூறப்படுபவர்களை கொண்ட தொழில் ரீதியாக தயாரிக்கப்பட்ட காணொலிகளால் பாதிக்கப்பட்டவர் ஆரம்பத்தில் ஈர்க்கப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவரின் நம்பிக்கையை பெறுவதற்காக சட்டப்பூர்வமானது போல் தோற்றமளிக்கும் இணையதளம் மற்றும் சிறிய ஆரம்ப பண பட்டுவாடாக்கள் மூலம் இந்த மோசடி நம்பும்படியாக தோன்றியது. மோசடி செய்பவர்கள் நம்பகமானவர்களாக தோன்றினர். மேலும் இணையதளங்கள் சட்டப்பூர்வமானவை போலவே காட்சியளித்தன. ஆரம்பத்தில் சிறிய வருமானங்கள் கூட அந்த நபரின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டன என்று லிம் விளக்கினார். இந்த போலி லாபங்கள் படிப்படியாக அவரது எச்சரிக்கையை குறைத்து பாதுகாப்பான மற்றும் நம்பகமான முதலீட்டு வாய்ப்பை கண்டுபிடித்து விட்டதாக அவரை நம்ப வைத்தன. இருப்பினும் அந்த நபர் மேலும் நிதியை முதலீடு செய்த போது வருமானம் நின்றுவிட்டது. இறுதியில் அவர் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். 9 லட்சம் ரிங்கிட் எந்த தடயமும் இல்லாமல் மறைந்து விட்டது. வாழ்நாள் தியாகம், சேமிப்பு மற்றும் கடின உழைப்பு அனைத்தும் ஒரு சில சொடுக்குகளில் காணாமல் போனது. அவர் கல்வி அறிவற்றவரோ அல்லது பொறுப்பற்ற சூதாட்டக்காரரோ அல்ல,
மனித இயல்பை புரிந்து கொண்டு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு மற்றும் பயம் ஆகியவற்றை எவ்வாறு சுரண்டுவது என்பதை துல்லியமாக அறிந்த மிகவும் திறமையான மோசடிக்காரர்களால் ஏமாற்றப்பட்ட ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்டவர்களில் அவரும் ஒருவர் என்று லிம் கூறினார். நவீன மோசடி நடவடிக்கைகள் பெருகிய முறையில் நுட்பமாகி வருவதாகவும் அவை பெரும்பாலும் சமூக ஊடகங்களில் முறையான முதலீட்டு தளங்களாக தங்களை காட்டிக்கொள்வதாகவும் லிம் எச்சரித்தார். ஒரு கனநேர தவறான நம்பிக்கை பேரழிவுகரமான நிதி இழப்புக்கு வழிவகுக்கும் என்பதை வலியுறுத்தி இந்த எச்சரிக்கையை குறிப்பாக வயதான குடும்ப உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். பிகேஆரை பொறுத்தவரை சுங்கைபுலோ தொகுதி அதிக ஆபத்துள்ள தொகுதியாக பிகேஆர் உள்துறை அறிக்கையில் வகைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதை பற்றி தாம் கவலைப்படவில்லை என்று பிகேஆர் உதவி தலைவரும் மனிதவள அமைச்சருமான டதசி ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். இந்த தொகுதி ஆரஞ்சு, நீலம், மஞ்சள் அல்லது சிகப்பு எதுவாக இருந்தாலும் தமக்கு கவலை இல்லை என்றும் தாம் சேவை செய்வதில்தான் கவனம் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுங்கைபுலோ மக்களுக்காக நடத்தப்படும் நிகழ்ச்சிகளும் சேவைகளும் தான் முக்கியம் என்றும் தனது பணியை மக்கள் மதிப்பீடு செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பிகேஆர் உள்துறை ஆய்வில் சுங்கைபுலோ, கொம்பாக் உள்ளிட்ட தொகுதிகள் டயர் 3 அல்லது மீட்பு தேவைப்படும் ஆபத்தான தொகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அரசியல் கணிப்புகள் பலமுறை தவறாகி உள்ளன என்றும் இந்த ஆய்வு 1,80,000 மக்களின் கருத்தின் அடிப்படையில் செய்யப்படவில்லை என்றும் ரமணன் சாடினார். 100 அல்லது 200 பேரிடம் மட்டும் கேட்டு மீதியை ஊகமாக கூறியிருக்கலாம். அதனால் இதை தாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று அவர் தெரிவித்தார். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சோதனையில் ஜோர்டானிய ஆண் மற்றும் அவரது மனைவியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் தாய்லாந்தை தளமாக கொண்ட போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையவர் என்று நம்பப்படும் அபே என அறியப்படும் ஒருவரால் வழங்கப்பட்டவை என்று தெரிய வந்துள்ளது. சுமார் 6 கிலோகிராம் கஞ்சா பூக்கள் என அறியப்படும் அதன் மதிப்பு 4,60,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டதாகவும் கோலாலம்பூரில் விநியோகம் செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லீ என்று மட்டும் அறியப்படும் ஒரு நபரிடம் போதைப் பொருட்களை ஒப்படைக்குமாறு அந்த கும்பல் அந்த குழுவிற்கு அறிவுறுத்தியதாகவும் தென்கிழக்கு பொது நடவடிக்கை பிரிவின் தளபதி மூத்த உதவி ஆணையர் அமாட் ராட்சி ஹுசைன் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் 47 வயதான ஜோர்டானிய ஆண், அவரது மனைவி மற்றும் 35 வயது உள்ளூர் பெண் ஆகிய 3 சந்தேக நபர்களும் தலைநகருக்கு போதைப் பொருட்களை கொண்டு செல்வதற்காக ஒரு கிலோவிற்கு 300 ரிங்கிட் பணம் பெற்றதாக ஒப்புக்கொண்டது தெரிய வந்துள்ளது. கம்போங் சிம்பங்கானில் உள்ள மஸ்ஜித் தக்வா அருகே உள்ள ஒரு சட்டவிரோத படகுத்துறையில் இருந்து மூவரும் போதைப் பொருட்களை சேகரித்ததாக அவர் மேலும் கூறினார். நேற்று மாலை சுமார் 4:30 மணி அளவில் சிம்பங்கானில் நடந்த ஆபரேஷன் டேரிங் வாபாசான் கிளந்தான் நடவடிக்கையின் போது இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் காவல்துறையினர் 1,50,000 ரிங்கிட் மதிப்புள்ள ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரையும் மேலும் பல பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 6,30,000 ரிங்கிட்டாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து 4 மணி நேரம் பெய்த கனமழையால் கம்போங் லாசா பகுதியில் இன்று அதிகாலை வெள்ள நீர் 1 மீட்டர் உயரம் வரை உயர்ந்து 10க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கின. சுங்கைசிப்புட் சிவில் பாதுகாப்பு படை நடவடிக்கை கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்ட தகவலின்படி கம்போங் சென்னை, கம்போங் ஜோங் மற்றும் கம்போங் பாபோங் பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளும் வெள்ளத்தில் மூழ்கின. அதிகாலை 1:24 மணியளவில் அவசர அழைப்பு கிடைத்தது என்றும் 4 மணி நேரம் கனமழை பெய்த நிலையில் காலை 6 மணிக்குள் மழை தூறலாக குறைந்தது என்றும் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதாகவும் தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.